சென்னையின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து சீரடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தார்கள். இதனால் சென்னையின் பல்வேறு சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விமான சாகசத்திற்கு பிறகு ஒரே நேரத்தில் மக்கள் வீடுகளுக்கு செல்ல முற்பட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. தொடர்ந்து சென்னையின் பிரதான சாலைகளில் தற்போது போக்குவரத்து பாதிப்பு படிப்படியாக சீரடைந்து வருகிறது. அண்மை செய்தி. சென்னையின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து படிப்படியாக சீரடைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, தற்போது சென்னையின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து படிப்படியாக சீரடைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து சீராகி இருக்கிறது, அது பற்றிய விவரங்கள்? இந்திய விமானப்படையின் ஆண்டு முன்னிட்டு நடைபெற்ற இந்த வான்வழி சாகச கண்காட்சியை முடித்து ஒரு மணிக்கு பிறகாக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து சென்னை பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் ஒரே நேரத்தில் படையெடுத்ததால் சென்னையின் பிரதான சாலைகளில் அனைத்து சாலைகளுமே போக்குவரத்தால் முடங்கியது. இந்த போக்குவரத்து சரி செய்ய தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வந்த சூழலில் தற்போது சென்னையின் பெரும்பாலான சாலைகளிலிருந்து போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு தற்போது இயல்பு நிலையில் சாலைகள் இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பூந்தமல்லி நெடுஞ்சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, பழைய மகாபலிபுரம் சாலை, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, அண்ணா சாலை, ராஜாஜி சாலை, அதே போல கடற்கரை சாலை இருக்கிற இந்த காமராஜர் சாலை என்ற சாலை போன்ற பகுதிகள் முழுவதுமாக தற்போது இயல்பான போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான பேருந்துகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மற்றும் அனைத்து வாகனங்களும் செல்லக்கூடிய வகையாக அனைத்து சாலைகளும் மாற்றப்பட்டதால் பொதுமக்கள் தற்போது அவருடைய சொந்த பகுதிக்கு செல்ல ஏதுவாக பொதுமக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக கடற்கரை சாலை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய கூட்டமே தற்போது காமராஜர் சாலையில் இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் அவங்க பகுதிக்கு செல்வதற்காக சென்னை பிராட்வேயிலிருந்து இயங்கக்கூடிய அனைத்து வழித்தடங்களும் செல்லக்கூடிய பேருந்துகளுமே அண்ணா சாலைக்கும் வந்து செல்லும் வகையில் போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் காரணமாக ஒரு மணி நேரத்தில் இந்த பகுதியில் இருந்த கூட்டம் வெகுவாக குறைக்கப்பட்டு தற்போது இயல்பான கூட்டம் தான் இருக்குது. அதே போல போக்குவரத்துமே தற்போது இயல்பு நிலையில் தான் இந்த பகுதியில் இருக்குது. இதே நிலை தான் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய சாலைகளும் இயல்பான போக்குவரத்து தான் தற்போது இருந்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.